வேண்டாம், உட்கார வைங்க, உட்கார வைங்க, உட்கார வைங்க, நான் இருக்கேன். உட்கார வைங்க. சாமி சாமி கோடங்கியாம்ல பாக்கறே தெரியலையே சாமி. இல்ல பாக்கும்போது என்னமா ராத்திரி 2 மணிக்கு இவளே ஏற்கனவே என்னைய வந்து பயமாத்திக்கிட்டு இருக்கா. அப்படி எல்லாம் செய்ய மாட்டா சாமி. என் தெய்வத்துக்கு உங்களை நான் உத்தரவாதம் கொடுத்திருக்கேன். வந்துட்டான் பேசாம இரு. காலை லேசா நீட்டு, காலை லேசா அடி ஒண்ணே கற்பழிக்க கூட்டிட்டு வந்திருக்கேன். பேசாம இரு, காலை நீட்டு. ஐயா சாமி சொல்லுங்க. நீங்க பெரிய பேய் வரட்டல, பெரிய கில்லாடியா? முனியப்பேன் நீங்க தானே? ஆமா. நானும் ஊர் உலகம்லாம் சுத்துனேன். சரி இருடி கொஞ்சம் இரு. இருடி இருக்கன்னு சொல்ல. யாருக்கு வரானே? ஊர் உலகம் சத்தம் போட கூடாது. முனியப்ப சாமி ஊர் உலகம் பூரா சுத்துனேன். சரி என் பொண்டாட்டிக்கு எதுக்குடா பிச்சை எடுக்கயா? இருடி பேய் அதுலயும் ரொம்ப சுதாரிப்பா இருக்குவாரு. பார் ஊர் உலகம்லாம் சுத்துனேன். சரி என் பொண்டாட்டிக்கு என்ன பேய் பிடிச்சிருக்குன்னா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ராக்கமா கிளவி 96 வயசு இருக்கான். சொல்லு. நல்ல இழுவருவியா செத்தவ. நான் நம்ப மாட்டேன். அதெல்லாம் 96 வயசு செத்த கழிவெல்லாம் அதெல்லாம் வந்து ஆவி கிடையாது. இதுக்கு நான் இப்போ அடிச்சு பார்க்குறேன் சாமி. அடிச்சு பார்த்தா நான் சொல்லிடுவேன் என்ன பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவேன். நான் சொல்றேன் சொல்லுங்க. 2 பேரும் என்னை பேச விடாம ஏதோ பண்ணுவா பாக்குறியா? நான் சொல்றது மட்டும் கேளுங்க. சொல்லுங்க. என் பொண்டாட்டிக்கு நீங்க எப்படியாவது இந்த பேய் வேறு இந்த ஊடுக்கு அடிச்சு இந்த கோடாக்கு அடிச்சு பூசாரிய ஒரு அடி அடி என்னையே அடிக்கிறேன். நீங்க எப்படியாவது பேய் வரட்ட முடியா? கோட்டமுனியப்பா கோட்டமுனியப்பா தங்கடி கருப்பப்பா இறங்கிறப்பா இந்த முனியப்பன் பூசாரிக்கு நல்ல வாழ்க்கை சொல்லணுப்பா. அந்த முனீஸ்வரா கொள்ளங்குடி காளி, வெட்டுடைய காளி, சிவகங்கா காளி, எல்லா காளியும் வந்து இந்த பெண்ணுக்கு என்னதான் இருக்குன்னு சொல்லணுப்பா. வந்த பேய அப்பா வந்த புடிச்சிருக்கிற பேயெல்லாம் ரத்த காட்டேரி ஒண்ணு தூக்கு போட்ட 18 வயசு பெண்ணு ஒண்ணு, ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு உன் பொண்டாட்டிய புடிச்சு ஆட்டுதப்பா. கொடாங்கி நீங்க சொன்னது உண்மை. கொடாங்கி இருங்க, உங்களுக்கு ஒரு அடி எனக்கு ஒரு அடி அடிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க சொன்னது உண்மைதான். நான் என்னமோ நினைச்சேன் அந்த 96 வயசு கிளவி ராக்கமா கிளவி செத்து போனதே இவளுக்கு ஆட்டிக்கிட்டு இருக்கான்னு. இப்பத்தேன் எனக்கு தெரியுது. அந்த பாமா ஒருத்தி செத்து போயிட்டா. அவ பெரிய ரப்புக்கு அரமுக. அவ வாயில புளுத்த பேச்சா. அந்த கேள் ஊச்சு முண்டை செத்ததுனால இவ இதுல போய் பாஞ்சிருப்பாங்க. நீங்க எப்படியா கொஞ்ச நேரம் குடும்பம் நடத்துறமா? இருடி பேய விரட்டுமா ஒழுங்கா விரட்டுக்கா, நான் புடிச்சுக்கிறேன். நல்ல சமயத்துல கொண்டுட்டு வந்தா இல்லையா? நல்லா வாருவாரா? ஆடுறப்பா இந்த பொண்ணு எல்லாருமே இறங்கிறப்பா. காமாட்சி வந்து எடுப்பா, மீனாட்சி வந்து எடுப்பா, தெய்வம் வந்து எடுப்பா. அந்த கோட்டை கருப்பு முன்னி சீக்கிரம் வந்து தங்கடி கருப்பு வந்து இறங்கி இந்த பிடிச்சிருக்கிற வேய விரட்டனுப்பா. ஏன் முன்னாடி துயரத்தை நீ தீக்கிரமையா வாயா? கோடாங்க கொண்டு விட்டானா? நான் சொல்ற வரை நிக்காம வாசிடா, இல்லன்னா நான் எடுத்து அடிப்பேன்.
அடிக்கிறீ முதல்ல இந்த உடுக்குல இந்த தோல் சவ்வு இருக்கு பாரு, இது எங்க வாங்கின? ஸ்ரீரங்கத்து கோயில்ல வாங்கினாப்பா. மயிரை புடுங்கல முதல்ல ஒத்த கடைக்கு போ. கண்ணேன்னு ஒரு சோசியக்காரன் இருப்பேன், நல்ல நல்ல தோல் வச்சிருக்காரு. அந்த ஆள்கிட்ட முதல்ல இந்த தோலை மாத்து, அதுக்கப்புறம் உன் உடுக்கையும் அடி, உன் புடுக்கையும் அடி. நீ உண்மையிலேயே பேய் விரட்டுவியா இல்ல ஊருக்குள்ள டுபாக்குற வேலை பார்க்கறியா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். யாரை பார்த்து என்ன இருக்கியா? உடம்பு நல்லா வளர்த்து வச்சிருக்க, அதை விட உன் உதட உன் மீச பெருசா தண்ணில கிடா மசூர் மாதிரி வளர்த்து வச்சிருக்க. இருடி பாரு, இந்த ஒத்த நாடகத்துல அவன் அடி வச்சு இருடியா. நீ அடிக்க வேணாம், மயிரை புடுங்க வேணாமியா. உன் தோல் தான் பதத்து வச்சுன்னு சொல்றல, அப்புறம் அடிடா அவ அடிடான்னா நீ அடிக்கிற. இருடி, இந்த நாடகத்தை விட்டவனா அப்புறம் தையில தான் நாடகம். உனக்கு கொடுக்குற உடல உனக்கு நரம்பு அந்த நான் சொல்றேன். இவ்வளவு தூரம் கொல்லங்குடி காளி, வடநாட்டு கருப்பேன், மாயாண்டி மலையாண்டி சுவாமி எல்லா சாமியும் கூப்பிட்டேன். இந்த பேயும் இறங்கல, மயிரும் இறங்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பேய் எனக்கு வரைச்ச வேணாம். வேணாம் வேணாம், இவள் லம்பாடி முண்டை. கேப்பியா 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 சனியை முடிச்சவன கேப்பியா? அடி பிக்காடி மேல கேப்பியா? இருப்பா இருப்பா, தெரியும் தெரியும். புருஷன் அடிக்காத, புருஷன் அடிக்காத, கஞ்சி குடிக்க முடியும். பேசாம இங்க எவ்வளோ உட்கார், இறுதி உட்கார். சொல்றா சொன்னே, இந்த கோடாங்கி ஓடும் போதே நினைச்சேன் ஸ்பாட்டுக்கு வந்தாகணும். மெரினா பீச்சில் குதிரை ஓடும்பார், போயிட்டு அதே இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்துருப்பார். அதே மாதிரி வந்துட்டு அந்த பூரா டுபாக்குறா இருக்கேன். என் முன்னாடியே எப்படியாவது காப்பாற்றணும். செபஸ்தியார்னு ஒருத்தர் வந்திருக்காரான். இருடி இந்த சீனு காண்டி ஓயாம டேய் டேய் போடா போடான்ற உள்ள மாமா ஓமாம்ப பேசாமரு. செபஸ்தியார்னு நம்ம ஊருக்கு வந்திருக்காரான். அவர் பல விதமான நோயை எல்லாத்தையுமே குணப்படுத்துறாராம். எவ்வளவு பெரிய பேயா இருந்தாலும். இருடி, எரிச்ச மச்சரை கலப்பிக்கிட்டு இருக்க, அது பச்சை குச்சி சுள்ளு சுள்ளுன்னு வலிக்கும் தெரியுமா? வேணுமே அடிக்கிறானா? இந்த நாடகத்துக்கு எப்படி 15,000 சம்பளம் தரணும்? பொழந்துருவேன் பொழந்து ஏசன்ட்டு யாரா இருயா? ஏய் வேப்ப குச்சி தடிச்சு போயிட முடியும். உனக்கு தெரியுமா இதுல அடிச்சா எப்படி இருக்கு தெரியுமா? பூராங்க அடிச்சா எப்படி தடிக்கும், அது மாதிரி இருக்கும். பேசாம இருடி, பேசாம. நான் சொல்றேன், உனக்கு பேய் குணமாங்கணுமா இல்லையா? ஏன்டா ஏன்டா போன் ஒண்ணு இருக்கு. ஆமா அம்மா டேய், இது யாரா அந்த கோடாங்கி ஐடியாடா? இது மோந்து வாரடி உன் பேய் ஓடி போயிரு. நாத்தம் தான் உள்ள சட்டி ஓடல, முண்டமா கிளம்பிடும். இரு பேசாம. செபஸ்தியார் வந்திருக்காரான். என் பொண்டாட்டியா இரு, பேச்ச விடுறி. அவ்வளவு இந்த ஒரு ரோல் தான் எனக்கு. ஏய் குண்டியில சலுப்பு சலுப்புன்னு அடிக்கிறாடா அவ, வலிக்குதுடாப்பா. செபஸ்தியார்னு ஒருத்தர் வந்திருக்காரான். எல்லாத்தையுமே சரி பண்றாரான். கடைசியா முடிவா உன்னை அவர்கிட்ட காட்டினாதான் என் முன்னாடியே நான் காப்பாற்ற முடியும். பேய்தான் இருடி இரு. எத்தனை போடா எத்தனை உன்னோட இறுதி உன்னோட இந்த செபஸ்தியார் நடத்துக்கு வர மாட்டேன். அதுக்கு இந்த வலிக்குது குண்டில. இருடி என்னடா இப்படி அடிக்கிறா? சொல்லுன்னு எங்க அம்மா கூட என்னை அடிச்சது இல்லடி. இப்படி அடிக்கிறா? இருடி அண்ணே தொடரா சொன்னேன். இரு, இவனுக்கு பேய் பிடிக்க முன்னாடி அதுக்கு முன்னாடி பக்குவமா சோறு போடுவானே.
ஓ இவளுக்கு பூரா பொம்பளை பூரா ஒண்ணு கூட்டு சேர்ந்துட்டாங்கடா பூரா போன் பண்ணி வேற வேற எவனா இருந்தாலும் அவன் மண்டையை பொழந்து விடுவேன். நானா கண்டதே சகிச்சுட்டு போறேன்டா வச்சுக்கிட்டா. ஏய் இப்ப எனக்கு பேய் பிடிச்சிருச்சுடா. இறைமைந்தன் இயேசு இந்த மனிதகுல மக்களை மீட்பதற்காகவே இந்த மண்ணிலே மனித உருவெடுத்திருக்கிறார். அவரை போன்று நாமும் எல்லாமல் அந்த இறைமைந்தன் இயேசுடைய அன்பின் வழியில் சமாதானத்தின் வழியில் வாழ உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். இப்படியாக நான் போர்பட தளபதியாக இருக்கின்றேன். என் நாட்டு மக்களை நான் சந்திக்க செல்கின்றேன். இடைப்பட்ட நேரத்தில் எல்லாமல் அந்த இயேசுடைய மெய்மறையைத்தான் எந்நேரமும் நான் வணங்கிக் கொண்டிருப்பேன் என்பதை தங்களுக்கு நான் கூறிக்கொண்டுள்ளேன். இந்த துயரம் எப்பதான் என்னை விட்டு தீரும் தெரியலையே. ஆமா இரு பேசாம உன்னையட்டி நான் சோறும் சாப்பிடல ஒன்னும் சாப்பிடல. உன்னைய காப்பாத்தி போறதுக்கு நான் படாத பாடு வர்றேன். உனக்குள்ள இருக்கிற பேய விரட்டுறதுக்குள்ளேயும் என் தெம்பும் தைரியமும் போயிரும் போல. ஆமா செவச்சியார் சாமி வந்தாரான். அவரை கண்டிப்பான முறையில் முதல்ல பார்க்கணும். அவர்கிட்ட உன்னை கூட்டிட்டு போனாதான் இந்த விஷயம் புறாமே தீருமா. அன்பனே சாமி வணக்கம் சாமி. என்னை தேடி நிற்பதற்கு என்ன காரணம்? சாமி இவதான் சாமி என் மனைவி. வா 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 சாமி இரு. சாமி என் முன்னாடி உடல்நிலை ரொம்ப சரியில்லை. என்னன்னு தெரியல. பேய் உடிச்சுக்கிட்டு ரொம்ப இந்த பேய் அதை விட்டு போகவே மாட்டேங்குது. நீங்கள் தான் எல்லாருமே சரி பண்ணுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் சாமி. நானும் பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத கோடங்கி இல்லை. உங்கள்கிட்ட வந்தால் தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும்னு ஊரில் மக்கள்லாம் சொன்னாங்க. அதனால் உங்களை நாடி வந்திருக்கேன் சாமி. எங்கள் குடும்பத்தை வாழ வைக்கிறது வாழ வைக்காது உங்கள் கையில் தான் இருக்கு சாமி. அன்பனே எல்லாம் அல்ல நான் வணங்கக்கூடிய இறைமைந்தன் இயேசு மீது நம்பிக்கை வையுங்கள். இறைமைந்தன் இயேசு உமையும் உன் குடும்பத்தாரையும் நிறைவாக என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக. முள்ளால் முடியெடுத்து முகத்தி முகந்து சொல்லாணி கொண்டெடுத்த துஷ்டத்தை கேட்காமல் மன்றாட்டை கேட்ட மரியாள் திருமகனே, ஆதியிலே நீ கரித்த பணத்தில் என்றென்றும் இவர்களை நிலைக்கச் செல்வாராக. இந்த பெண்ணிடம் இருக்கும் சத்துரு சாத்தான்கள் பில்லி சூனிய கட்டுக்கள் அனைத்திலிருந்தும் விடுதலையாக்கும்படியாக இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கின்றேன். எல்லாமல்ல வானுலக தந்தையே, நீரே இந்த மகளை ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே இறைமைந்தன் இயேசுமை நிறைவாக ஆசீர்வதிப்பார். சாமி என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு சாமி? அன்பனே, அசுத்த ஆவியால் பிடிபட்டு கொண்டிருக்கின்றார். இப்பொழுது இறைமைந்தன் எல்லாமல் அந்த இறைமைந்தன் இயேசுவால் அவர் குணமடைந்திருக்கின்றார். அவரை எழுப்புங்கள். மயக்கப்பட்டு விழுந்துட்டா? உயிரே ஆடி போச்சு. சோகமா நடிடி. சாமியை கும்பிடு. காப்பாத்துறது அந்த சாமியில.
சிவஸ்தியாரை கும்பிடுங்க சாமி. ரொம்ப சந்தோஷம் சாமி. மக்களே, இறைமைந்தன் இயேசு உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். செல்லும்.